Hello students. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சப்ஜெக்டில் நம்ம செகண்ட் யூனிட்டில் 5th செஷனில் இருக்கோம். ஏற்கனவே லாஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த லாஸில் இப்போ சில ஆக்ட்ஸ் யூஎஸ் லாஸில் இருக்கிற சில ஆக்ட்ஸும் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரிலேட்டடாக எத்திக்கல் பிஹேவியர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கோட செஷன் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செஷனோட எண்டில் உங்களுக்கு என்னென்ன ஆக்ட்ஸ்லாம் இருக்குது யூஎஸ் ஆக்ட்ஸ் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி டிஃபைன் பண்ண முடிஞ்சிருக்கும். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரிலேட்டடான எத்திக்கல் பிஹேவியர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ப்ரைவசி தான் லாஸ்ட்டாக பார்த்தோம், ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படிங்கிற விஷயத்த. அதே மாதிரி அந்த ஐடென்டிட்டி தெஃப்ட் ரிலேட்டடான விஷயங்களை தான் அந்த ஆக்ட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆக்ட் ஆஃப் 1996. இது எல்லாமே யூஎஸோட ஆக்ட்ஸ். ஓகேவா? அப்போ அது ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம நாட்டிலேயே எடுக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும்லாம் அப்படி எடுத்துட மாட்டாங்க. ஒரு வயசானவர், ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவர், உடம்புல எல்லா பிரச்சனையோடு இருக்கார் அப்படின்னா அவர் போய் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னார்னா அவருக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டெத் வந்து மேபி அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கிறதுனால டெத் அக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ ப்ரீமியம் கம்மியாக கட்டுவாங்க அப்படிங்கிறதுனால ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி நடக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நம்ம போய் அப்ளை பண்ணணுனாலே நம்மளுக்கு ஹெல்த்லாம் செக்அப் பண்ணி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், லேப் ரிப்போர்ட் கொடுக்கணும், டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அது எல்லாமே வந்து அங்கே யார்கிட்ட இருக்குன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்மளை பற்றின ஹெல்த் கேர் டேட்டா இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுற டேட்டாவை வந்து அவங்க வேறு யாருக்கும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. வேறு யாருக்கும் அவங்க போய் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அதுதான் அதோட ரூல். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேறு ஒரு பேஷண்ட்டை பற்றின டேட்டா நீங்கள் கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொடுக்க மாட்டாங்க. அந்த பேஷண்ட்டை வர சொல்லுங்கள், அவங்கள்ட்ட தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டை பற்றின இல்லை ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலை பற்றின மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ரூல். அப்போ அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் யாரும் வந்து அதை அவங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், ப்ரைவேட் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து அது அவங்களுக்கு மட்டுமே தெரியணும். அவங்களோட வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி மாதிரி அது. அப்போ அதை வந்து வேறு யாருக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ரூலில் சொல்ல வர விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அண்டு எஸ்பைனேஜ் லாஸ். எஸ்பைனேஜ் அப்படின்றது வந்து உளவு பார்க்குறது. அதாவது இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, நல்லா லீடிங் கம்பெனி அப்படின்னா அவங்கள உளவு பார்த்து அவங்களோட ட்ரேட் சீக்ரெட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை இல்லீகலாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. அந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த லா வந்து வச்சுருக்காங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் எஸ்பைனேஜ் லா அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேட் சீக்ரெட்ஸ், நம்ம தொழில் ரகசியம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது கொடுக்கறத தடுக்கிறதுக்காக இருக்கிற லா தான். அப்படி பண்ணாங்கன்னா அது க்ரைமாக வந்து கன்சிடர் பண்ணி அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் இந்த லாவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் காப்பிரைட் லா. காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும் அப்படின்னா, நம்மளோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை மற்றவங்க திருடும் போது வந்து அப்போ இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து கிளப்புவாங்க. அதாவது இப்போ நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் அதை வந்து பேட்டன்ட்டாவோ ஐபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதில் போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருவேன். இந்த விஷயத்தை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னோட சொத்து அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த சொத்து விஷயத்தை இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். நான் இவங்ககிட்ட இந்த அக்னாலஜ்மெண்ட், அதாவது நம்மகிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்மளோட அக்னாலஜ்மெண்ட்டோட அதை ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராப்பராக செஞ்சோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் ஒருத்தவங்களோட அறிவு சார்ந்த விஷயத்தை வந்து இன்னொருத்தவங்க அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட ரெஃபரன்ஸ் கொடுக்காம போடுறோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வந்து வரும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக இருக்கிற லா தான் யூஎஸ் காப்பிரைட் லா. அதுக்கு அடுத்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி இருக்கீங்க, கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறையா
இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து என்ன பண்ணுவோன்னா பேப்பரில் ஆடாக கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆட் மூலமாக என்ன சொல்ல வருவீங்க அப்படின்னு பார்த்தா, பப்ளிக்காக நான் வந்து என்னோட விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து என்ன சொல்கிறது உள்ளே வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இருக்கிறது தான் வந்து அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணுறாங்க. அப்படி அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை வந்து அவங்க திருடி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்து அதுவும் ஒரு இஷ்யூவாக வந்து நிற்கும். ஓகேவா? ஹலோ, இப்போ அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சொத்து மாதிரி அந்த சொத்தை வந்து வேறவங்க நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னா ஒரு காப்பிரைட் இஷ்யூ வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த லாவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம், நம்மளுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் நிறையா தேவைப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா பேப்பரில் வந்து ஆடாக கொடுப்போம் இல்லையா? அது எதுக்கு அப்படின்னா கம்பெனி வந்து ரிலையபிளாக இருக்கா, அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம எல்லாத்துக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃபினான்ஷியல் டேட்டா வந்து பப்ளிக்காக எல்லாத்துக்கும் வந்து கொடுப்போம். அப்போ அந்த டேட்டாவை யாராவது எடுத்து கிரிமினலாவோ இல்லை வேறு அதை மாடிஃபை பண்ணியோ வேறு மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரங்களில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆஃப் 1966 இதுவும் யூஎஸ் லா தான். இப்போ நம்ம ரீசெண்டாக இந்தியாவில் வந்திருக்கிற ஒரு லா. இது பார்த்திங்கன்னா அவங்க 1966 அதை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஆர்டிஐன்னு சொல்கிறாங்கல்ல இந்தியாவில், அந்த மாதிரி விஷயம்தான். அதாவது தகவல் உரிமை சட்டம். நம்ம கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் அவங்க நிர்வாக ரீதியாக இருக்கிற விஷயங்களை நம்மளுக்கு சொல்லுவாங்க. சில விஷயங்களை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எது சீக்ரெட்டுன்னு அவங்க ஃபீல் ஆகுதோ அதை வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கேட்டு நம்மளோட உரிமையாக அதை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 1966. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் லோக்கல் ரெகுலேஷன்ஸ். இங்கே வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஹோல் இந்தியாவுக்கும் சில திட்டங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான சட்டங்கள் வந்து இருக்கும் இல்லையா? அப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு உண்டான லோக்கல் ரெகுலேஷன்ஸ் என்னது, அதுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள்லாம் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி நம்ம பண்ண தவறிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதாவது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அந்த ஸ்டேட் ரெகுலேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நேஷ்னல் ரெகுலேஷனும் ஆப்வியஸ்லி ஃபாலோ பண்ணணும். ஆனால் அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அந்த ஸ்டேட் ரெகுலேஷனையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் அதில் சொல்ல வராங்க ஸ்டேட் அண்ட் லோக்கல் ரெகுலேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் லா அண்ட் லீகல் பாடிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஃப் சப்போஸ் இப்போ அமேசான் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் எதில் பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட்டில் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பிஸ்னஸ் வந்து குளோபலாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி பண்ணும்போது அவங்க அந்த சென்சிட்டிவ் அதாவது அந்த அமேசானில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் யாருன்னா வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும். அப்போ அவங்க ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு செல் பண்ண போகிறாங்க, பை பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஊரில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற லா அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாமே வந்து அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த இன்டர்நேஷ்னல் லாவை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ட்ரேடை வந்து அவங்க பண்ணணும். அதே மாதிரி தான் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் லா பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் தனித்தனியாக இருக்கும், ஒவ்வொரு சொசைட்டி வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அது எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்க வந்து அவங்களோட ட்ரேடை வந்து அவங்க கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ அவங்க இந்தியாவில் பண்ண போகிறாங்கன்னா இந்தியாவோட ரூல் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்கன்னா இந்தியாவோடதையும் ஃபாலோ பண்ணணும், தமிழ்நாட்டோட ரூலையும் அவங்க ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ண முடியும். அதுதான் வந்து சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் லா அண்ட் லீகல் பாடிஸ். யூரோப்பியன் கவுன்சில் சைபர் கிரைம் கன்வென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்டாப்ளிஷஸ் இன்டர்நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஓவர்சீயிங். அதாவது ஆல் ஓவர் தி வேர்ல்டு மொத்தமாக நம்மளோட என்ன சொல்கிறதுனா இந்த ட்ரேட்லாம் நடக்குதுல்ல, இந்த மாதிரியான சைபர் ரிலேட்டடான விஷயங்கள், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரிலேட்டடான விஷயங்களை வந்து இன்டர்நெட் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க
அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக, மானிட்டர் பண்ணுறதுக்காக, அதில் நடக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு கவுன்சில் தான் இது. அவங்க வந்து சைபர் கிரைம் விஷயங்கள், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியவும் இன்டர்நெட் செக்யூரிட்டியவும் அவங்க வந்து ஓவர்சீ பண்ணுறாங்க, அதாவது மானிட்டர் பண்ணுறாங்க. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் IPR, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, உலக வர்த்தக மையம். ஓகேவா? அந்த உலக வர்த்தக மையமால் கிரியேட் பண்ணப்பட்டது. இதுவும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு, மொத்தமாக உலக லெவலில் வந்து இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காகவும் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு இதுதான் வந்து இந்த இது. அடுத்து அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 இஷ்யூஸை வந்து அவங்க அக்ரிமெண்ட்டில் கவர் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட்ஸ், அந்த அக்ரிமெண்ட்ஸ் அதோட ட்ரேடிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து அதோட பேசிக் பிரின்சிபல் என்னது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிவிங் அடிக்வேட் ப்ரொடெக்ஷன், அந்த IPRை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட், அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது, அதாவது யாரை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களோ அந்த கண்ட்ரீஸையும் அவங்களோட டெரிட்டரியும் வந்து மானிட்டர் பண்ணுறது, அதில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து டிஸ்பியூட்ஸை வந்து செட்டில் பண்ணுறது, டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைல் நியூ சிஸ்டம் இஸ் பீயிங் இன்ட்ரடியூஸ்னா, ஒரு புது சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த சிஸ்டமில் வந்து என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக வந்து இவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் மில்லினியம் காப்பிரைட் ஆக்ட். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இன்டர்நேஷ்னல் எஃபர்ட் தான் இதுவும், வேர்ல்டு வைடாக இருக்கிற ஒரு விஷயம். எஃபர்ட் டு ரெடியூஸ் இம்பேக்ட் ஆஃப் காப்பிரைட், ட்ரேட்மார்க் அண்ட் ப்ரைவசி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். அதாவது இந்த காப்பிரைட்டு, ட்ரேட்மார்க்கு, ப்ரைவேசி டீட்டெயில்ஸ் இது எல்லாத்துலேயும் நடக்கிற பிரச்சனைகளை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். யூரோப்பியன் யூனியனில் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான காப்பிரைட் பிரச்சனை, ட்ரேட்மார்க் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இவங்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ்னா என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எத்திக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் குரூப் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷன் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அவங்களோட ரூலை வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரியான பிஹேவியர் வந்து பண்ணணும். அதாவது எத்திக்கல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தர்மம், அதாவது ஒரு நியாயமான ஒரு சரியான ஒரு பிஹேவியர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இருக்கிற விஷயம் தான் இந்த எத்திக்கல் பிஹேவியர் அப்படிங்கிறது. ஐடி அண்ட் ஐடி செக்யூரிட்டி டு நாட் ஹேவிங் பைண்டிங் கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட் செக்யூரிட்டிக்கு எந்த விதமான ரொம்ப பர்டிகுலரான எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை வந்து க்ரியேட் பண்ணி இப்போ வந்து அடுத்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எத்திக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்ப்யூட்டரை வச்சு மற்றவங்கள வந்து நீங்கள் ஹார்ம் பண்ணக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது. உங்கள் கம்ப்யூட்டரை வச்சு வேறு கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது ஒர்க் பண்ணுறத. 3வது, அவங்களோட கம்ப்யூட்டர் ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஸ்னூப்பிங் பண்ணக்கூடாது, அதை திருடக்கூடாது. அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் ஃபால்ஸ் விட்னஸாக ப்ரொவைட் பண்ணக்கூடாது. நீங்கள் பே பண்ணாமல் ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணக்கூடாது. மற்றவங்களோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் அவங்களோட கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட இன்டலெக்சுவல் அவுட்புட்டையும் நீங்கள் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சோஷியல் கான்சிக்வன்சஸ் வர மாதிரி ஒரு ப்ரோக்ராமையோ ஒரு ஸ்கிரிப்டையோ நீங்கள் எழுதி டிசைன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கம்ப்யூட்டரை வந்து அது மதிப்போடையும் அதோட டியூ கன்சிடரேஷனோடையும் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது நல்ல விஷயத்துக்காக மட்டும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர் எத்திக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர விஷயம். அந்த எத்திக்கல் டிஃப்ரென்சஸ் அக்ராஸ் கல்ச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கல்ச்சருக்கும் அந்த எத்திக்கல் டிஃப்ரென்ஸ், ஒரு கண்ட்ரியில் ஒரு விஷயம் சரின்னு இருக்கும், அந்த விஷயம் இன்னொரு கண்ட்ரியில் தப்புன்னு இருக்கும். ஆனால் அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருந்தது அப்படின்னா இந்த எத்திக்கல் இதில் வந்து பிரச்சனை வந்து வரும். ஆனால் என்ன சொல்கிறது, அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் எத்திக்கல் பிஹேவியரை வந்து அவங்க மீறக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இவங்க சொல்ல வர விஷயம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும், எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லியிருக்கணும், தெரியப்படுத்தியிருக்கணும். இந்த எத்திக்ஸ்னால் என்ன, எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கணும். அந்த விஷயம் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தெரியாமல் இருந்ததுன்னா, யாருக்கும் இதுதான் சரி இது தப்புன்றது தெரியாமல் இருந்ததுன்னா
அதை ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. அப்போ எல்லாத்துக்கும் அதை தெரியப்படுத்தியிருக்கணும், எஜுகேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அன்எத்திக்கல் பிஹேவியர் எது இல்லீகல் பிஹேவியர் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கணும். ஏன்னா இக்னரன்ஸ், தெரியாமல் நடந்துருச்சு, ஆக்சிடென்டலாக நடந்துருச்சு, இன்டென்ஷனலாக நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்ததுக்கப்புறம் சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்து அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனுக்கும் சில கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து இருக்கும், சில தொழில் தர்மங்கள், சில நியாயங்கள் வந்து இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.